மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. நீங்கள் பண்ணுற லைக் தான் எனக்கும் உற்சாகத்தை கொடுக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஒரு அழகான காதல் காவியம். காதலித்தவளுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்க வேண்டும், இந்த சமுதாயத்தில் அவளுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த அனாதை இளைஞன் எடுக்கும் முயற்சி. அவன் குடும்பத்தோடு வாழ்வானா? பொறுத்திருந்து பார்க்கலாம். சரிம்மா, நீ எடுத்து எடுத்து தான் அப்பா வேலை பார்க்க. என் தங்க போல நீ ரொம்ப வேலை செய்யாத. ஏமா நீ கஷ்டப்பட்டு வேலை பார்க்க, அப்பா பார்க்கமா, நீ ஒன்னும் பார்க்க வேண்டாம். என் புள்ள கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா அப்பாவுக்கு கஷ்டமா இருக்கும்ல. நீ இதை செய்வியமா அப்பாக்கு? சரிம்மா சரிம்மா, நீ அப்பாக்கு ஒன்னா எடுத்துதா பாப்போம், நம்ம ரெண்டு வேலை பார்ப்போம். சரி, அந்த சுத்தி எடுத்த பாப்போம். இது இல்லமோ அண்ணா இருக்க பாரு, அதை எடுத்து கொடு. என் தங்கமே, உன்ன மகாராணி மாதிரி அப்பா வளர்க்கலான்னு பாக்க, நீ அப்பாக்கு வேலை செய்யறேன்னு சொல்ற. அப்பா கூட தான் இருப்பியம்மா. என்ன உங்க அம்மா இன்னும் காணும்? இதுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருப்பாள, யாரை காணும்? அம்மா சோறு பொங்குதாலோ? நீ குழம்பா? சோறு தங்கம், நீ எடுத்துதா பாப்போம், என் பிள்ளை எடுத்தா பாப்போம். சப்பா ரொம்ப முக்கிய பிள்ளை எடுக்குது. அம்மா நீ என் பிள்ளையாச்சா, நீ எடுத்துருவிய? எடுமா தங்கம், எடு பாப்போம். பார்க்க அழக பாரு. தாம தாம, இதை இது போட்டு அடிப்போன்னா? வேண்டாம் வேண்டாம், அப்பவே அடிக்க. அப்பதான் இதை தட்டி இதை எடுக்கணும் பாத்துக்க. வேண்டாம் தங்க புள்ள, நீங்க வாயும் போது அப்பா கிட்ட வாய. எல்லா வேலையும் புள்ள பாக்குமா? அப்பா கை அழுக்கா இருக்க, இல்ல தூக்கி வச்சு கொஞ்சிடலாம். என் பிள்ளை பட்டு போல இருக்குது, அதுக்கே ஆகக்கூடாது என் பிள்ளை மேல. என் பட்டு தங்கம், என் பட்டு வைரம், என் பிள்ளை எப்பவும் பளபளப்பா இருக்கணும். என் பிள்ளை மேல அழுக்கே ஒட்டக்கூடாது. அப்பா என் தங்கம், என் வைரம். ஐயா அழுக்காயிருமே அப்பா நீ பிடிச்சா. மேல அப்பாவுக்குள்ள அழுக்கெல்லாம் ஒட்டிக்கிடுமே. என் தங்க எப்படி சொல்லு பாரு. உங்க அம்மா எனக்கு எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துருக்கா பாரு. விலை மதிக்க முடியாத பொக்கிஷத்தை கொடுத்துருக்கா எனக்கு. உங்க அம்மா சாமி பத்துக்கா. உங்க அம்மா நமக்கு சாமின்னா நீ சாமி கொடுத்ததா? எனக்கு இந்த சாமி கொடுத்ததா? என் தொங்க பிள்ளை எனக்கு சாமி கொடுத்ததா? சரிம்மா, எடுத்து கொடுமா, எடுத்து கொடுமா. அதுதான் அதுதான், அந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்கலாம், எடு. அதுதான் அந்த ஸ்க்ரூ எடு, அந்த ஸ்க்ரூ எடு. அதாம்மா அதாம்மா தங்கம். அந்த ஸ்க்ரூமா பாப்பா? அது இல்ல, அந்த அதை எடு, அதை எடு. பாப்பாவா? நான் தம்பினே, என்ன நான் மணினே. ஐயோ என் தங்க புள்ள, ஏச்சல அங்க பாரு. அது இல்லம்மா, இதுமா. எதுக்கு? அண்ணனுக்கு என்னாச்சு? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு? எதுக்கு? அச்சோ, நான் என் பிள்ளைய கோவப்படுத்திட்டேன்னா எதுக்குமா கோவம் வந்துடும்? நீனே சொல்லிட்டு நீ எடுத்துருவியா? சரிம்மா, நீயே எடுத்து கொடுமா. என்னவா தூக்கம் வந்துட்டா? மொத்த எடுத்தா? அம்மா என்னத்துக்கு வந்திருப்பாள, இனியா வராம இருக்கா? போய் பார்த்துட்டு வருமா? என்னடா என்னடா ஆச்சு உங்களுக்கு? யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? என் மாவா கிட்ட. மாவாலா? மொவாலா என்னன்னு சொல்லுதிய?
டேய் இங்கதானே என் புள்ள நின்னா. அண்ணே இன்னும் உங்களுக்கு கல்யாணமே ஆகலனே. அண்ணே கனவா? என்னண்ணே பகல் கனவானே? டேய் இதுல தாண்டா என் பொண்ணு நின்னுகிட்டு இருந்தா. என் புள்ள என்கிட்ட பேசிட்டு இருந்தால. டேய் இதெல்லாம் அவதாண்டா எடுத்து கொடுத்தா. அண்ணே அப்போ நீங்க கனவே காணாம மிஸ்டிலானே? டேய் நிஜமாவே என் பொண்ணு என்ன நின்னாடா? ஏனே பொண்டாட்டி பிள்ளைல ஆசை வந்துட்டானே ரொம்ப. டேய் நிஜமாவே சொல்றேன்டா. என் மவளடா என் புள்ள. அப்பா அப்பான்னு அவ எப்படி பேசுனா தெரியுமாடா? ஏனே நான் சின்ன பையன்தான், ஆனா இப்படி சொல்லேனே நினைக்காதீங்கண்ணே. என்னடா? அதான் இவ்வளோ ஆசைப்படுறீங்களாண்ணே. நீங்களும் எத்தனை நாள் தான் தனி மரமாக இருப்பீங்க? அந்த அக்கா இப்போ கையை காட்டினா கூட உங்கள் கூட வாழறதுக்கு ரெடியாக இருக்கு. அவங்களுக்கு உங்கள் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை. உங்களுக்கும் தான் வயசாகுதுலானே. இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துகிற வயசு தானே? டேய் அண்ணே எத்தனை நாள்னே தனி கட்டியாக இருப்பீங்க? அதுக்கானே இப்போ உதவி பண்ணதுக்கு உங்கள் தம்பி மாருன்னு 2 பேர் வந்திருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சிட்டு நீங்கள் 1 மாதம் 2 மாதம் லீவ் எடுத்தால் கூட கடையை பார்க்க ஆள் இருக்குது, வருமானம் வந்துடும். அவையில் கல்யாணம் பண்ணிக்கங்களே. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி மனைவி பிள்ளையெல்லாம் வந்துரும்லானே. அதுக்கப்புறம் உங்களை யாரும் அனாதைன்னு சொல்ல முடியாதுலானே. எல்லா குடும்பத்தை மாதிரி உங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும்லானே. எதுக்குனே குடும்பத்தை நினச்சி வேதனைப்பட்டுக்கிட்டு அதை விட ஒரு குடும்பத்தை உருவாக்குங்களேனே. ஏனே எல்லாரும் மாதிரி நீங்களும் சந்தோஷமா தீபாவளி, பொங்கல், கோயில் கடை, கோயில், இந்த ஊரில் நடக்கிற கல்யாணம், சடங்கு, பால் காய்ப்பு எல்லாத்துக்கும் போகலாம்லானே. எத்தனை நாள் தானே இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்விய? அந்த பொண்ணு வந்தா உங்களுக்கு எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் கிடச்சிரும்லானே. ஆமாடா. இதே தெரியல எத்தனை கல்யாணம், பால் காய்ப்பு, கோயில் கடைலாம் வந்தது. ஒரு வாய் சோறு நம்ம சாப்பிட்ருப்போமானே? இல்லை ஒரு பயிலாவது மனுஷன் நினச்சி நம்மளை மதித்து ஒரு வாய் சோறு கொடுத்துருப்பானா? இல்லை மனுஷங்க தானே நினச்சி ஒரு வாய் கூப்பிட தான் செஞ்சுருப்பானுங்களா? எத்தனை நாள் பாம்போல் அதை வேடிக்கை பார்த்துருப்போம்னே. சடங்கு வீடுனா என்னன்னு தெரியாது, பால் காய்ப்பு வீடுனா என்னன்னு தெரியாது, கல்யாணம்னா எப்படி இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு கூட நம்மளை யாரும் கூப்பிடலையானே. இதே தெரில அனாதியா 22 வருஷமா நீங்கள் கிடைக்கிய அந்த அக்கால கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் இதெல்லாம் கிடைக்கும்லானே. இந்த மனசு பெரிய ஒரு முறை தானே. உங்களுக்குன்னு ஒரு தேவதை மகாலட்சுமி மாதிரி உங்கள் மேலே உசிரியே வச்சிருக்கு. வாழுங்களேம்னே. சரிதான்டா. ஆனா அவளுக்கு வயசு பத்தாதுடா. போங்கண்ணே என்னென்ன வயசு பத்தாது? அவன் வீட்டில் 2 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருக்காவ. அதுலேருந்து அந்த அக்கா தப்பிச்சிருக்கு. ஏதோ அதுலேருந்து தப்பிச்சு தான் இப்போ படிக்க போய்கிட்டு இருக்காவ. சரிண்ணே ஒரு 6 மாதம் கழிச்சுதான் அந்த அக்காக்கான வயசு வந்துருமுலானே. அதுக்குள்ள கல்யாண ஏற்பாடு பண்ணுங்களேனே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னா முதையே புக் பண்ணி வைக்கணுமாம்னே. நான் விசாரிச்சோம்னே. நம்ம ஒரு சாமுண்டி இல்லை, அவர்கிட்ட நான் கேட்டேன் இந்த கல்யாணமெல்லாம் பதிவு பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு. அது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பதிவு பண்ணி வைக்கணுமாம்னே. இப்போ பதிவு பண்ணி வச்சேன்னா கரெக்டாக இருக்கும்னே. சட்டப்படி கூட நீங்கள் 2 புருஷன் முன்னாடி ஏறலாம்னே. நிஜமாவா? ஆமாண்ணே. ஏனே அதுக்கான ஆதாரம்லாம் வேணுமானே? ஆதாரம்னா? நாம எங்க வசிக்கோம், ரேஷன் கார்டு, அது இதுன்னு கேட்கவலானே. டேய் நமக்கு வீடே இல்ல, எப்படிடா ரேஷன் கார்டு? அண்ணே அதான் அந்த புது வீடு எடுத்துருக்கீங்களே, ஏதாச்சும் எடுக்க வேண்டியதானே. எப்படிடா? ஏனே இப்போ வேற ரேஷன் கடையில ரேஷன் கார்டு கொடுக்காவலாம், ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு. சரி அது என்னடா பண்ணணும்? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ரேஷன் கார்டு எடுக்கிறத பத்தி பேசவானே செஞ்சோம். அப்போ நமக்கு யாருமே இல்லை, நம்ம யோசிக்கல. ஆனா இப்போதான் உங்க தம்பி மாருன்னு 2 பேர் வந்திருக்காங்க. உங்களை தான் உசுரா நினைக்காங்க. உங்களுக்காக உயிரை கொடுக்க கூட உங்க தம்பிமார் ரெடியா இருக்காங்க. ஏனே ரேஷன் கார்டு ரெடி பண்ணுங்கண்ணே. குடும்ப தலைவி உங்க பொண்டாட்டி பேரை போடுங்க, குடும்ப தலைவன் உங்க பேரை போடுங்க. நாளைக்கு புள்ளைல வந்துச்சுன்னா அந்த புள்ளைல பேரை போடுங்க. ஏனே ரேஷன் கார்டு எடுங்கண்ணே. கிடைக்குமாடா? அண்ணே கிடைக்கும்ண்ணே. அதான் உங்க தம்பிமாருக்கு எல்லா ப்ரூஃபும் இருக்குதே. உங்க தம்பிமார்கிட்ட தான் படிச்ச சர்டிபிகேட்லாம் இருக்க, அதை வச்சு எடுங்கண்ணே. என்னை எடுத்துடலாம்ண்ணே. சொல்லும் போது எனக்கு அப்படியே நெஞ்சில சந்தோஷத்துல ரேஷன் கார்டா? நான் ரேஷன் கார்டு எடுக்கலாமா? அண்ணே எடுங்கண்ணே, அதான் வீடு வச்சிருக்கீங்களாண்ணே. நிஜமாவா? ஆமாண்ணே உங்க பொண்டாட்டி பேர்ல எடுங்க. இப்பெல்லாம் குடும்ப அட்டை பொம்பளைங்க பேர்ல தான் இருக்குமா. நீங்க உங்க பொண்டாட்டி பேர்ல எடுத்துருங்க. ஏனே எடுங்கண்ணே. என்னை புக் பண்ணியாத வைங்கண்ணே. சரிடா. நான் இப்ப யாரை பார்க்கணும்? என்னே பஞ்சாயத்து தலைவர் தானே பார்க்கணும்.
நம்ம ஊரு வீவோ இருக்கார்ல, அவரை போய் பார்த்தா போதும். ஆ, சரி நான் போய் பார்த்துட்டு வந்துட்டா. போங்கண்ணே. என்ன கடை பார்த்துக்கிட்டே போங்கண்ணே. அவன் சாரம் எப்போ வருவான்? சாரன் என்ன இப்பதான் சேவ் பண்ண போயிருக்காரு. சேவ் பண்ணிட்டு குளிச்சுட்டு எடுத்து வரதுக்கு 2 மணி ஆக்கிடுவாரு. சரி சரி அவன் மெதுவாகவே வரட்டா. நான் போய் ரேஷன் கடைக்கு போயிட்டு நான் புக் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணே, பார்த்து போங்கண்ணே. அண்ணே, என் கடைக்குட்டி தம்பிடா, உன் பேரை போட முட்டுவனடா. எப்படி வாய் திறந்து கேட்கன்னு இருந்துச்சுன்னு, ஆனா நீங்களே சொன்னிய பத்தியெல்லாம் என் வாழ்க்கையில எல்லாம் கடைசி வரைக்கும் ரேஷன் கடை கிடைக்காதுன்னு நினைச்சேன்னு. டேய் நீ ஏன் வாரிசுடா, சும்மா கடை. சரிடா நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வரேன்னா. சரிங்கண்ணே. அவன் சாரனுக்கு சர்டிபிகேட்டும் அவன் அலெக்ஸுக்குள்ள சர்டிபிகேட் இருந்துச்சு, அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வா. சரிங்கண்ணே. என்ன அக்காவுக்குள்ளது? அவக்குள்ளது என்கிட்ட இருக்குது. எப்படின்னு? அவ தான் எனக்கு கொடுத்தா, வச்சுக்கோங்கன்னு கொடுத்தாடா. அவ அர்த்தத்தோட தான் கொடுத்துருக்கா. சரிடா நான் போய் ரேஷன் கடைக்கு போயிட்டு வரேன். சரிங்கண்ணே. ஏனே கோவப்பட்டுறாதீங்கண்ணே, இப்ப தரமாட்டானுவ. நம்ம கோவத்துல மூட்டை கட்டிடணும், ஏன்னா நமக்கு இப்ப காரியம் ஆகணும்லானே. அதனால மெதுவாவே பேசுங்க அண்ணே. டேய் அவன் காலனாலும் வில்வேண்டா. எனக்கு தேவை என் பொண்டாட்டி குடும்ப தலைவின்னு போட்டே, நான் குடும்ப தலைவன்னு சொல்லி எனக்கு ஒரு ரேஷன் கார்டு வேணும், அவ்வளவுதான். போன மாசமும் எடுத்தாவ, அதுக்கு முந்தின மாசமும் எடுத்தியா? ஏன்னா ஒரே கணக்கு எடுப்பு போலதானே. ரேஷன் கார்டுல வேற யாராவது புது பேர் எதுவும் போட போறீங்களா? ஏமா மாசமா ஒரு வீட்டுல ஆட்கள் எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. ஒரு வருஷத்துக்கு பதிருப்புனா கூட சரி, ஏதோ பேர பிள்ளைகள் பிறந்ததுக்கு நினைக்கிறேன். இல்ல 10 மாசத்தை விட என்னமா மாசம் வந்து எடுக்கல. ஐயா உங்களுக்கு யாராவது இருந்தா சொல்லுங்க. குடும்ப தலைவி பேரு தங்கம், குடும்ப தலைவன் இது உங்க அப்பா பேரை சொல்லிட்டு ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? புருஷன் பேர்லாம் சொல்ல மாட்டோம். எங்க அப்பா பேரு துரப்பாண்டி. நேத்து பிறந்த பிள்ளைய உங்க புருஷன் பேரை சொல்லி கூப்பிடுது, நீங்க சொன்னா என்ன? எத்தனை நாள் நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எங்க அப்பா பெயர் துரைப்பாண்டி அவர்கள் அப்படின்னு சொல்லணுமா சொல்லிருக்கேன் உனக்கு? அத்தி கண்டவெல்லாம் என் புருஷனை மைப்பில்லாம நினைச்சிட்டு இருக்கா. ஓட விட்டு அடிச்சு விடுவேன். இதுக்கு தான் நீ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணுங்க. 4 வார்த்தை உனக்கு நாகரிகமா பேச தெரியல. நீ படிச்சு எதுக்கு? படிக்க போறியா கழுத மேய்க்க போறியா? படிக்காம கூறு இருக்க லட்சணத்தை பாரு. ஒழுங்கா சொல்லிட்டி எங்க அப்பா பெயர், எங்க அப்பா அவர்கள் பெயர் அப்படின்னு சொல்லணும். சொல்லு. எங்க அப்பா அவர்கள் பெயர் துரைப்பாண்டி அவர்கள். ஆத்தி பழைய காலத்தாலனா கொக்கா நானா? உங்க மாமனாரே மாமியார் யாரும் இருக்காவளா? யாரும் இல்ல. சும்மா தாத்தா எப்படி இருக்கணும்? அவ ஏதோ தாத்தா இருக்கீங்களே. சின்ன பிள்ளை, அவளுக்கு என்ன அளவு தெரியும்? தாத்தா இருக்காவல்ல. எங்க வீட்ல இவ்வளவுதாமா. எங்க வீட்ல நான், எங்க வீட்டு அவிய, அப்புறம் எங்க வீட்டு மூத்தவன் அவன் பேரு குமாரு, இவ 2வது உள்ளவா, 3வது ஒருத்தன் இருக்கான். எனக்கு மொத்தம் 3 பிள்ளைகளு. எங்க வீட்டு அவிய நாங்க 5 பேர் தான். பூரிக சொத்து கித்து ஏன் ரேஷன் கார்டுல இதெல்லாம் கேட்காமலாங்க? சொல்லணும்ல. நீங்க நினைக்கிற அளவுக்கு பெருசான வருமானம் ஒண்ணு இல்ல. ரேஷன் கார்டுல இருக்க வேண்டிய வருமானம் தான், அதுக்கு மேல இல்ல. வயக்காடு ஏமா இதெல்லாம் இருந்தா குடுக்க மாட்டீங்களான்னு கேட்க. ரொம்ப பேசக்கூடாதுப்பா. கவர்மெண்ட்ல யாரும் வேலை பார்க்காவலா? ஏமா தாத்தா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும். உள்ள படி. நீ இல்ல நான் பேசல. வேற ஏதாவது கேட்கணும் கேளுங்க. சரி சரி வயசு சொல்லுங்க. உங்க வீட்டு அவிய அவிலுக்கு வயசு எத்தனை? அவிலுக்கு வயசு என்னன்னு தெரியல. நான் அவிலோட 6 வயசு இளவிய பத்துக்கங்க. அப்படின்னா எவ்வளவு வயசு இருக்கும்? உங்க வயசு என்ன ஆகுது? எனக்கு வயசு நான் ஆடி மாசம் பத்துக்கங்க. எங்க அம்மா அப்படிதான் சொல்லுவ. ஆடி மாசம் பிறந்தேன்னு சொன்ன பத்துக்கங்க. ஆடி மாசம் 18ஆம் தேதியோ 20ஆம் தேதியோ பிறந்தேன்னு சொன்ன பத்துக்கங்க. எங்க வீட்டு அவிய வந்து என்னோட 6 7 வயசு மூத்தவிய பத்துக்கங்க. ஏன்னா எங்களுக்கு அவி தூரத்து சொந்தம். அப்போ சொன்னாவ என்னை விட ஒரு 6 7 வயசு மூத்தவியெல்லாம் இருப்பாவன்னு. ஆனா எனக்கு தெரியாது பத்துக்கங்க. இதுக்கே இப்படின்னா இன்னும் 10 15 வீடு இருக்கு பாருமா. மண்டை காஞ்சிரும்பலுக்க. பொறுமையா கேட்கணும், அப்பதான் பதில் வரும். கத்தி கத்தி தொலைச்சிடாதீங்க, பதில் வராது. பரவாயில்ல, நம்ம இன்னும் 1 வாரம் இங்கே தான் சுத்தணும். பொறுமையா கேளுங்க, இன்னைக்கே போயிடலாம். ஆகா அந்த பிள்ளை தான் படிச்ச பிள்ளை. அவகிட்டே கேட்பா. ஏமா உங்க அப்பாவுக்கு அவங்களுக்கு எவ்வளவு வயசு, உங்க அம்மாவுக்கு வயசுன்னு சொல்லுமா. நீ படிச்ச பிள்ளை தானே. அவளுக்கு என்ன அளவு தெரியும்? அவ பச்சை பிள்ளை இல்ல, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. என்கிட்ட கேளுங்க. இல்லம்மா எனக்கு தெரியுமா. உன்ன உள்ள போன்னு சொன்னேன். அப்பமே வச்சிருக்க. பொட்ட புள்ள வீட்டு வாசல்ல உட்கார கூடாது.
வந்திருக்க? ஒழுக்கமே கிடையாது உனக்கு. போ வீட்டுக்குள்ள போ, வீட்டுக்குள்ள போன்னு சொன்னேன். ஐயோ அந்த புள்ளி வச்சுனா நீ கணக்கு எடுக்க முடியாத. இல்லம்மா படிச்ச பிள்ளைனா டக்கு டக்குன்னு சொல்லணும். அதுக்கு தான் இவ சொல்லி கிழிச்சா. இவளுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. சரி உள்ள பாட்டி. இவன் எனக்கு தெரியும். கொன்னுருவேன். உள்ள போ. வீட்டுக்கு வாசல்ல ஒரு ஆள் வந்துடக்கூடாது. தேது உட்கார்ந்துருவா. புது ரேஷன் கார்டு போடணும்னா என்ன பண்ணணும்? எங்ககிட்ட நிரப்புனாலே போதும். நீங்க எங்க இருப்பிய? பஞ்சாயத்து போடல. புது ரேஷன் கார்டு போடக்கு பணம் ஆகுமா? பணம்லாம் வேண்டாம், ஆதாரம் மட்டும் இருந்தா போதும். எப்படி? ஒரு ரேஷன் கார்டுல எத்தனை பேர் இருக்கணும்? குறைஞ்சது ஒரு 3 பேராவது இருக்கணும். புருஷன், பொண்டாட்டி, பிள்ளைகளு, தம்பி, மாமனார், மாமியார் இப்படி ஏதாவது இருந்தாலும் உண்டு. நீ எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? சும்மா நம்ம கேட்டேன். ரேஷன் கார்டு கிடைக்குமா? ப்ரூஃப் இருந்தா கிடைக்கும். புருஷன், பொண்டாட்டி, தம்பி மாதிரி இருந்தாலும் எடுக்கலாமா? தாராளமா எடுக்கலாமே. சரி சரி. எங்க வீட்டாளுக்கும் எனக்கும் தண்ணீர் ரேஷன் கார்டு போடணும். ஒரு பேரு எத்தனை ரேஷன் கார்டுல இருக்கலாம்? ஒரு பேரு ஒரு ரேஷன் கார்டுல தான் இருக்க முடியும். மீதி 2 ரேஷன் கார்டுல இருந்தா தூக்கிடுவான். அப்போ நான் இதுல இருந்து என் பேரை தூக்கணுமே. சரி என்னது கருவுது? எம்மா குழம்பு கூட்டி போட்டு வந்தால கரெக்ட் குழம்பு. தாயா மறந்தே போயிட்டான் பாரு. இந்த கணக்கெடுக்க வந்தா இப்படிதான் கேடி. அம்மா என் கருவாடெல்லாம் பிடிச்சு போயிருக்குமே. அப்பாடா. இந்த வீட்டு பிள்ளை நான் கிடையாது. இதுல என் பேர் இருக்கும் பாருங்க. என்ன பேருமா? லியோனா இருக்கும் பாருங்க. ஆமா லியோனா. 18 வயசுன்னு போட்டிருக்கு. ரேஷன் கார்டு எத்தனை வயசுல இருக்கணும்? எத்தனை வயசுல இல்ல, குடும்ப தலைவியா இருக்கிறதுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கணும். சரி சரி. இத முத பேர் எடுத்துறோம். அந்த லியோனா இருக்குல்ல, அதை அழிச்சிருங்க. நான் இங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கேன். என் பேரை போட்டா கூட கொஞ்சம் அரிசி பருப்புலாம் கிடைக்கும்னு சேர்த்திருக்காங்க. என் பேரை அழிச்சிருங்க. அப்படியா? ஆமா ஆமா. என் பேர் அதுல இருக்கும், அழிச்சிருங்க. எனக்கு இன்னும் 18 வயசே ஆவல. எப்படி போட்டு வச்சிருக்கா பத்தியலா? என்ன சொல்லுத? ஆமாமா, நீங்க அதை அழிச்சிருங்க. ஆகா, இன்னைக்கே போய் புது ரேஷன் கார்டு நான் அப்ளை பண்ணுவேன். என் புருஷன் பெரிய பேரை போட்டு எடுக்கணும். அப்பனா தான் நாளைக்கு கல்யாணம் பண்ணதுக்கு வசதியா இருக்கும். நீங்க இந்த பேரை அழிச்சிருங்க சரியா? அப்ப நீ வீட்டு பிள்ளை இல்லையா? ஒன்ஸ் அப்பான் எ டைம். நானும் இன்னொரு வீட்டுக்கு போயிருவேனே. எதுக்கு இன்னொரு திருப்பி வந்து அழிச்சுக்கிட்டு நீங்க தான் கணக்கு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நிறைய வேலை வந்துடக்கூடாதுல. அதுக்கு தான் நான் அப்படி சொல்லுவேன். நான் என்னைக்கு நாள் இன்னொரு வீட்டுக்கு போறவ தானே. நான் எப்படி இன்னொரு ரேஷன்ல குடும்ப தலைவியா இருக்க போறவா? நீங்க எதுக்கு எத்தனை இடத்துல அலைவியா? அதுக்கு தான் உங்க வேலையை நான் சுருக்கிட்டேன். நல்ல சுருக்குனாப்போ இவன் ரூட்டு போட்டிருக்கான்னு நினைக்க மாட்டுக்க. காதலிச்சிருக்க. எங்க அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. என்ன உனக்கு கொஞ்சம் நெஞ்செழுத்தம் அதிகம். ஆமா, அப்ப அதுக்குதான் இங்க அழிச்சிட்டு இருக்க. ஆமா, அழிச்சிருங்க. எவ்வளவு விளைச்சலா இருக்கா? நல்ல விளைச்சல் தாமா தாயினி. இந்த அம்மா கறிக்கிட்ட இருந்து நீ காதல் பண்ணிருக்க பாரு. உன்னையெல்லாம் பாராட்டணும். அழிச்சிட்டீங்களா? அழிச்சாச்சு. அப்பாடா. ஆனா செக் பண்ணிட்டு அழிப்பாங்க. 2 நாள் ஆகும். பரவாயில்ல, நான் அழிச்சாச்சுல, அது போதும். புதுசா ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணணும்? அப்ப நீ எல்லா பிளானும் போட்டுட்டேன். நம்ம ஊரு பஞ்சாயத்து ஆபீஸ் இருக்குல்ல? ஆமா, அங்க போ. சர்டிபிகேட் தேவைப்படும். புருஷன் யாரே பொண்டாட்டிங்களுக்கு ப்ரூஃப் தேவைப்படும். புள்ளையில எது இருக்கா? சும்மா இருங்க, இப்பெல்லாம் இல்ல. கயத்துக்கு வந்து வரேன். கடுத்த விளைச்சலா இருக்குது. பாத்துக்க. நாம இன்னும் நோட்டும் தெரியுமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ரேஷன் கார்டுல பேர் போடுத்தாம கேட்டேன். அப்படின்னா நான் அடுத்த வருஷம் போட்டுறேன். ஏன்னா அடுத்த வருஷம்னா எப்படி பிள்ளைகள் வந்துடும். அப்போ கரெக்டா இருக்கும்ல. குடும்ப தலைவனுக்கு என் புருஷன் பேரு, குடும்ப தலைவிக்கு என் பேர் போட்டுருங்க. பிள்ளைகள் 1 2 வரலாம். குறைஞ்சது எப்படி 4 5 பிள்ளைகள் இருக்கும் பார்த்துக்கங்க. அது நான் வருஷம் நான் அது ஜாயின் பண்ணி விட்டுருவேன். நீ விட்டுருவமா? நீ கட்டாயமா விட்டுருவேன். அம்மா வீட்டுல இருந்துகிட்டே புருஷனுக்கு ரேஷன் கார்டு போட்டாதானே நீ வருஷத்துக்கு 5 6 பிள்ளைகள் 10 போட்டுருவேன். ஐயா சும்மா எனக்கு வெக்கமா இருக்கு. ஆனா உங்க அம்மா வெளியா இருக்கும் உங்களுக்கு. அது நான் சமாளிச்சிருவேன். நீ சமாளிச்சிரு. அது உன் முகம் கட்டி பார்த்தாலே தெரியுது. என்ன நல்ல பையனா? அப்படி சொக்க தங்கம். அது நீ ஸ்ட்ராங்கா இருக்கும் போதே தெரியுது. இங்க விட அங்க சொக்க தங்கமா தான் இருக்குன்னு. 100% பியூர் கோல்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி கட்டி பிடிச்சி அப்படி கட்டி அணைச்சுக்கிட்டு இருக்க சொன்னா நாள் கணக்கா இருப்பேன். இல்ல நம்மளாம் பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேட்க. அது காதல் கோளாறு, வயசு கோளாறுல தைரியமா சொல்லிக்கிட்டு இருக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் தானே வண்டவளமே இருக்கு. இவ சொல்றத பார்த்தா அப்படி ஒன்றும் இல்லையே. இவ சொல்றத பார்த்தா எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்குதே. வாங்க, நீங்களும் பார்க்க கூடாது. அவன் யாரையுமே பார்க்க மாட்டாவ என்ன தவிர. கொத்திட்டு போறதுக்கு பார்க்கலாமா? இப்போ ஸ்ட்ராங்கா வச்சு வச்சிருக்கானே, அப்ப அவன் எந்த அளவுக்கு காதலிக்கணும் அப்படிங்கறத பார்க்கறதுக்காக சொன்னேமா. என் புருஷனுக்கு டாடா உசுரு. எனக்கு என் புருஷன் உசுரு. இதெல்லாம் உங்க அம்மைக்கு எப்போ தெரியும்? அதெல்லாம் எங்க அம்மை பாட்டி ஆக்கிறோம்னு எங்க அம்மா மறந்துடுவா. ஒரு ஃப்ளோலாம் சுத்திக்கிட்டு இருக்க. ஆமா, பொழைச்சிக்குவிய. சரி, உங்க அம்மா வரக்குள்ள உங்க அம்மா பேர் உங்க அப்பா பேர்லாம் சொல்லிடு. இல்லைன்னா உங்க அம்மா கிட்ட காட்டி கொடுத்துடுவேன். சொல்லிடுறேன். எங்க அப்பாவுக்கு வயசு மசாலா அரைச்சி கூட்டி போட்டிருந்தேன் பார்த்துக்கங்க. அது வத்தியே போச்சு. விறகடுப்பா தக்கன்னு கடந்து எரிஞ்சிருக்கு. பேதில விறகு நான் நிற்கும் போதெல்லாம் எரிய மாட்டேன்னுட்டு நாங்கள் வச்சுட்டு வந்திருக்கு. கப்ப கப்ப கப்பான்னு எரிஞ்சிருக்கு.
என் நேரத்தை பத்தியலா இந்த விறகு அப்படிதான் பாத்துக்கங்க. மண்ணெண்ணெய் எப்போ ஊத்துவா ரசம் கடையில? ஊத்துவாங்கம்மா ஊத்துவாங்க. வயசு சொல்லிட்டேன்னா நான் கணக்கு எடுத்துட்டு போயிடுவேன். ஆமா அதை சொல்ல மறந்துட்டேன் பத்தியலா. அதான் நான் சொன்னோம்ல எங்க அம்மா சொல்லுவ நான் ஆடி மாசம் எதுமோ பிறந்தேன்னு சொல்லுவா பாத்துக்கங்க. ஆடி 25 இல்லைன்னா 20 தெரியல பாத்துக்கங்க. சரி குத்து மதிப்பாவது வயசு சொல்லுங்க. குத்து மதிப்பா சொல்லணும்னா நம்ம ராமலட்சுமி இருக்கல்லவா, அவ நம்ம வடக்கத்துல ராமலட்சுமி இருக்கா தெரியுமா? அவளுக்கும் உங்களுக்கும் ஒரே வயசா? இல்ல அவ எனக்கு மைனி மோவெல்லாம் வரும், அவளுக்கு எனக்கு எப்படி ஒரு வயசு இருக்கும்? அவ ராமலட்சுமி சம்மந்திய வந்து நம்ம வேப்பங்குளத்துல கட்டி கொடுத்துருக்கு. நம்ம வேப்பங்குளமா பியாய் குளத்துலயா? அவ சம்மந்தி வந்து அவ சம்மந்திக்கு சம்மந்தியும் எனக்கும் ஒரே வயசு. எங்க அம்மா அப்ப சொல்ல பார்த்துக்கங்க. அவ பியார் காலத்துக்கு அவ மைனி வீட்டுக்கு அவ வந்திருந்தாளாம், நம்ம சாத்தாங்குளத்துக்கு வந்திருந்தாளாம். அப்போ எங்க அம்மா ஏதோ ஒரு கோயில் கடைக்கு அங்க போயிருந்தாலாம். அப்போ அவளும் மாசமா இருந்தா நானும் மாசமா இருந்தேன் அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவா பார்த்துக்கங்க. இதேவா ராமலட்சுமி இருக்கா பாரு? ஆமா அவ ராமலட்சுமி நான் உனக்கு சொல்லியிருக்க மாட்டேன். அவ ராமலட்சுமிக்கு நாத்தனார் கட்டி கொடுத்துருக்கல, அதான் மட்டும் இந்த பியாய் குளத்துக்கு பக்கத்துல அந்த நம்ம அந்த தசோல பக்கத்துல ஏதோ ஒரு ஊர்ல சொல்லவா எனக்கு மறந்து போச்சு. சொல்லியிருக்க மாட்டேன் வாங்கிட்டனா மறந்து போச்சு. இவ பள்ளிக்கூடத்து படிப்பே மறந்துடுவா. இவன் நாச்சில் தான் ஞாபகம் இருக்க போறா. அதான் ஏன் நம்ம ராமலட்சுமி இருக்கல்ல, அவளுக்கும் உங்களுக்கும் ஒரே வயசா? சரி அவ எனக்கு மைனி மாவல்ல. பொறுமை அவ ராமலட்சுமிக்கு சம்மந்தினா அவ ஒரு 45 வயசு இருக்குமே. என் அம்மாவுக்கு அவ்வளவு வயசு இருக்குமாங்க? என் மோளை கட்டி கொடுத்தாலும் அப்படியே தெரியாதுமா, சொல்ல முடியாது. மோளை கட்டி கொடுத்தாலும் கட்டி கொடுத்துருப்பா. அதனால அவ தான் என்னோட அவளுக்கும் நம்ம சுந்தரி இருக்கல்ல, அவ தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்காவ. அவ தங்கச்சிக்கு சம்மந்தி ஒத்தி இருக்கா. அவளுக்கும் இவளுக்கும் ஒரே வயசு பாத்துக்க. அவ எப்படி மோளை கட்டி கொடுத்தாலும் கட்டி கொடுத்துருப்பா, சொல்ல முடியாது. சரி சமாளிங்க, என்ன ஒரு வாரம் தான் சுத்தணும். அப்போ உங்களுக்கு சுந்தரி அக்காளுக்கு ஒரே வயசா? சுந்தரி என்னோட சித்தவளா? அவ என்னோட எத்தனை வயசு இல்லையவா? ஆனா அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கால. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. மோவன் ஒரு காசிக்கு ஆமாண்டான். நம்ம மேல் தெரு இல்ல அவ நம்ம ராமத்தாயி, அவ மோளை பார்த்துக்கிட்டாலே நம்மள எங்க உருப்பட போறான். சுந்தரில ஒரு புள்ளையும் ஒழுங்காவே வளர்க்கலாமா? என்ன புள்ள வளர்த்துருக்கா? இந்த சுந்தரிக்கு சம்மந்தி இருக்கால்ல, சம்மந்தி அடிக்கடி இங்க வருவாள்ல, அவளை எந்த ஊர்ல கட்டி கொடுத்துருக்காவ? சாத்தாங்குளம் போற ரூட்ல வேப்பங்குளத்துல. வேப்பங்குளம் இருக்கா தாயி? வேப்பங்குளத்துல நம்ம இவ சுந்தரி இல்லடி, அவ சுந்தரின்னு வருது பாரு. அவ செல்வி மோளை கட்டி கொடுத்துருக்காவட்டி. நீ தெரியாம செல்வி மோளை சொல்ல. செல்வி மோளை கேட்கலட்டி. அவ சுந்தரிக்கு சம்மந்தி ஒத்தி வருவாளாட்டி, நம்ம லீவுக்கெல்லாம் வருவாளா பிள்ளைல கூட்டிட்டு. அவ சம்மந்தி எங்க கட்டி கொடுத்துருக்காவ? அத்தாம்மா வேப்பங்குளத்துலயா இருக்காடட்டி? எனக்கு அங்கே போன மாதிரி இல்லை. ரெட்டியாப்பட்டியா இருக்குமோ? இல்லை, இங்கே அவ சுந்தரி வீட்டுக்கு போனீன்னு வச்சுக்கோங்களேன், அவகிட்ட கேளுங்க. சுந்தரி உன் சம்மந்தி அடிக்கடி வருவாள்ல, இப்போ ஏன் வரக்கானும் சண்டை கிட்ட போட்டிருப்பாளோ நினைக்க. சரி எதுக்கும் கேட்டு பாருங்க. அவ சம்மந்தியை தான் நம்ம செல்வியோட அத்தை மொவளுக்கு பேசி முடிச்சிருக்கு பார்த்துக்குங்க. அதாவது சம்மந்தி மோனுக்கு சுகமண்டே குழம்புத வயசு தானே கேட்டேன். அதான் சொல்றோம்ல, அவ சுந்தரி சம்மந்தி இங்க வீட்டுக்கு வருவல்ல, அவ சம்மந்தியோட சம்மந்திய வந்து எங்க ஊர்ல தான் கட்டி கொடுத்துருக்காவ. அவளோட அத்தை மொவ ஒத்தி உண்டு. அவ அத்தை மொவலுக்கு ஒரு இடத்துல கட்டி கொடுத்துருக்காவ. அது நம்ம தெசவலை போற ரூட்ல நம்ம வேப்பம் இல்ல அது என்ன ஊர் சொல்லல, இந்த வண்டி மரச்சம் கையில என்ன ஒரு ஊர் சொல்லல, வாயிலும் நுழைய மாட்டேங்குத. நமக்கு அந்த சைட்லாம் போய் ரொம்ப நாள் ஆயிட்டு பத்தில, கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க போவாக்கு. அவளுக்கும் எனக்கும் ஒரு வயசு இருக்கு, ஒரே பற்ற பார்த்துக்காங்க. நானும் அவளும் எப்படி சொல்லோம்னா ஒரே பற்றையா இருப்போம். அப்படின்னா அதுக்காக நான் என்ன பசு பிடிச்சி அந்த ஊர்ல போயாம கேட்டுட்டு வர முடியும்? நீங்க சொல்லுங்களேன் வயசு எவ்வளோ இருக்குன்னு. அதாம்மா அது நம்ம இல்ல. சரி அவளை விடு, எனக்கு இப்போதான் ஞாபகம் வந்திருக்கு. நம்ம எஸ்தரத்தை இருக்காவல்ல, அவளுக்கும் எங்க அம்மைக்கும் ஒரு 4-5 வயசு வித்தியாசம். ஏன்னா எங்க அப்பாவும் எஸ்தரத்தையும் அக்கா தம்பி பார்த்துக்கங்க. அப்படிங்கும் போது நம்ம வயசு இல்லையே இடிக்குமே, அது சரிப்பட்டு வராத. சரி உங்க வீட்டுக்காரவிய வயசு மட்டுமாதிரி சொல்லுங்க. அவியல வயசு சொல்லிட்டோம்னா அதுல இருந்து 6 வயசு குறைச்சுன்னு சொன்னாவ, நம்ம குறைச்சு போட்டுருவோம். நல்ல ஐடியா. ஆமாம்மா, உங்க வீட்டுக்காரவிய வயசு சொல்லிட்டேன்னா அவிய வயசை வச்சு நான் உங்க வயசை எழுதிக்கிடுவேன். எங்க வீட்டுக்காரவிய வயசு என் மூத்த மாமனார்ல அவிய மொமே 3வது ஒருத்தவி இருக்கா பார்த்துக்காங்க, நம்ம வேலைத்துறை. அவியிலிருந்து எங்கள் வீட்டுக்காரவிய 4வது பையன் பார்த்துக்காங்க. அதுக்கப்புறம் 2 சம்மந்தி உண்டு. சின்ன மாமனார் இருக்காரு, அவருக்கு 2 பொம்பளை பிள்ளை போலுக்கு. அவருக்கு ஆண் வாரிசு கிடையாது.
அவளுக்கு அடுத்து தான் எங்க வீட்டுக்காரவின்னு சொல்லுவா பார்த்துக்கங்க. இப்ப நான் கேட்க பாரு ஏக்கா, உங்க சம்மந்திக்கு உங்க சின்ன மாமனார் மவளுக்கு எத்தனை வயசு இருக்கும்? அவளுக்கும் நம்ம ராமச்சந்தரிக்கும் ஒரே வயசு. என் சம்மந்தி நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவளை கெட்டி கொடுத்தா பார்த்துக்கங்க. அந்த ராமச்சந்தரி யாருதான்? அத நம்ம வடக்கு தெருவே நம்ம சுப்பையம்மாவா, அவளை நம்ம இங்க கட்டி கொடுத்துட்டாளா வீக்கபுரத்துல. அவ சம்மந்தியோட மாமியாருக்கு கூட பிறந்த ஒண்ணு விட்ட சித்தப்பா அம்மாவா. ஆகா, அந்த புள்ள எஸ்கேப் ஆயிட்டு. இன்னைக்கு எனக்கு கிறுக்கு பிடிச்சிரும் போலுக்க. குத்து மதிப்பாவது வயசு சொல்லுங்களேன். ஏன் எங்க வீட்டுக்காரவிய இருங்க, என் மாவட்ட நான் கேக்க. தாயே, ஏ தாயே, எங்க போனா? அவ புது ரேஷன் கார்டு போடுறதுக்கு போயிட்டா. நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தா அவ புது ரேஷன் கார்டு தான் போடுவா. ஆனா உங்கள மாதிரி இல்ல, அவ ரொம்ப விவரமா இருக்கா. என்னம்மா ரொம்ப அதிகாரமா பண்ணி கேட்க? அன்பா கேட்டதா கொடுக்க மாட்டீங்கல்ல, அதான் அதிகாரம் பண்ணி கேட்க. ஏன் சார் எனக்கு ரேஷன் கார்டு தர மாட்டீங்க? எப்படிமா தர மாட்டியா? உன்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லையே. அத்தா, என் புருஷன் ரொம்ப பெரிய ஆளு, கரெக்டான வயசுன்னு சொல்றேனே, அப்ப தர வேண்டியதானே? ஏம்மா பெரிய ஆள் வந்துட்டா மட்டும் குடும்பம், தகப்பனாரு, தாயாரு, கூட பிறந்த பிறப்பு இப்படி ஏதாவது இருக்கணுமா? இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும், இல்லை ஏதாவது சர்டிஃபிகேட் வேணும். என்ன சர்டிபிகேட் வேணும்? ஒருவேளை அது தாய் தகப்பனார் இல்லைன்னா டெத் சர்டிஃபிகேட் ஏதாவது வேணும்ல. இருந்த தந்திருக்க மாட்டாங்களா? அவளுக்கு யாரும் கிடையாது, அவளுக்கே நான் மட்டும் தான். இப்போ எங்களுக்கு ரெண்டு இடத்துக்கு தான் இருக்கும். இன்னொரு 2 வருஷம் வந்துச்சுன்னா எங்க பிள்ளை எல்லாம் வரும். அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாத்தையும் கேட்டீங்கன்னா நாங்க எப்படி ப்ரூஃப் தர முடியும்? இனிமேதான் எங்களுக்கு ப்ரூஃப் வரும். நீ விவரமா தான் பேசுற, இனிமேதான் எல்லாமே வரும். ஆனா இருந்தா தானே நான் ரேஷன் கார்டே போட முடியும். நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா எனக்கு தெரியல. இனிமேதான் எங்களுக்கு எல்லா ஆதாரமும் வரும். ஆதாரம் வரதுக்கு தான் நான் உங்ககிட்டயே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரி சரி, ரொம்ப பேசாதீங்க, எங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு போட்டு கொடுங்க. குடும்ப தலைவர் என் புருஷன் கிங்ஸ்லெட், வயது 25. குடும்ப தலைவி லியோனா 18. இன்னும் என் பையன் என் பொண்ணுலாம் பிறக்கல. அது வேற பொண்ணு தான் ஃபுல்லா வேணுங்கவ. அது ஒரு வருஷம் ஆகும். இல்ல என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்க. இல்ல உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேட்க. அத வேணும்னு சொல்றோம்ல. சரி, தம்பி மாரு 2 பேரை போட்டுக்கோங்க. இல்ல 3 பேரு. கடைக்குட்டி ஏன் தம்பி தான். சாரன் ராஜா, அலெக்ஸ் ராஜா. சின்ன பேரு மணி. இத்தனை பேர் இருக்கோம், உங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு போட்டு கொடுக்க முடியாதோ? ஓட்டலாம் வேணுமா வேண்டாமா உங்களுக்கு? ஓட்டலாம் வேணும்னு சொல்லுங்க, 5 ஓட்டு கிடைக்கும், பாத்துக்கங்க. வீணாக்கி விடாதீங்க. சரி, நீ இவ்வளவு உறுதியா இருக்க, 5 ஓட்டுன்னு வேற சொல்லிவிட்ட. நீ சொல்றத பார்த்தா கணக்கு நல்லா தான் இருக்குது. நம்ம ஊர் தலைவருக்கு தான் 5 ஓட்டு தேவை. கண்டிப்பா உனக்கு உதவி பண்ணுவாரு. நீ அவர்கிட்ட போய் சொல்லு, இனிமே வர தேர்தல், இடைத்தேர்தல், முதல் தேர்தல் எல்லா தேர்தலும் நான் உங்களுக்கே ஓட்டு போடுதேன், எனக்கு ஒரு ரேஷன் கார்டு ரெடி பண்ணி தாங்கன்னு கேளு. கேட்டா அவங்களுக்கு தெரியாத வழியா அதெல்லாம் போட்டு கொடுத்துருவாரு, ஏற்பாடு பண்ணிடலாம். இங்க பாருங்க, 100 200 வாங்கிக்கோங்க. ஆனா ரேஷன் கார்டு எனக்கு வேணும், என் புருஷன் பேர்ல தான் வேணும். உன் வாய் சாமத்தியத்துக்கே கிடைச்சிரும். நீ நம்ம ஊர் பிரசிடண்ட்டை போய் பாரு, அவ நம்ம ஊர் பிரசிடண்ட்டை போய் கேட்டுன்னு வச்சுக்க தருவாரு. 5 ஓட்டு இருக்குது, என்னதாவது பண்ணி எனக்கு ஒரு ரேஷன் கார்டு தாங்க, நான் நிச்சயமா உங்களுக்கு ஓட்டு போடுதேன்னு சொல்லி தருவாரு. 5 ஓட்டுன்னு சும்மா விடுவாரா? போ. சரி, நான் போய் சொல்லுதேன். பணம் தரேன்னு சொல்லாத, 5 ஓட்டுனே சொல்லு. சரி, ப்ரூஃப் போட வா. உனக்கும் சர்டிபிகேட்லாம் இருக்குல்ல? எனக்கு சர்டிபிகேட்லாம் கரெக்டா இருக்குது. ஓ புருஷனுக்குள்ளது? அவளுக்குள்ள ப்ரூஃப் எதுவும் இல்ல, எல்லாம் குத்து மதிப்பு தான். குத்து மதிப்பு தானா? ஏன் அந்த பையனுக்கு யாரும் இல்லையோ? இருந்த ஆதாரம் இருந்திருக்காதா? அவளுக்கு நான் தான் எல்லாமே. நான் வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு எல்லாமே கிடைச்சிரும். என் புருஷனுக்கு ரேஷன் கார்டு வேணும். என் புருஷன் தான் குடும்ப தலைவன். சரிம்மா, போ கேட்டு பார்த்துட்டு போ. கேட்டு பார்த்துட்டு ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வா, நான் உனக்கு ரேஷன் கார்டு போட்டு கொடுக்கேன். சரி, சீக்கிரம் வா, நான் 2 மணிக்கு சாப்பிட போயிருவேன், அதுக்குள்ள வந்தாதான் உண்டு. எப்படி கையெழுத்து வாங்கிட்டு ஓடியான்னு மட்டும் பாருங்களேன். சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. சின்ன புள்ளையா இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுது இந்த புள்ள. இவ எதுக்கு இங்க வந்துட்டு போறா? இங்க அவ வரமாட்டாள. சார், என்ன புதுசா ரேஷன் கார்டு போடணும்னா ஏதோ ரூல்ஸ் இருக்கா? ரூல்ஸா? இப்பதான் ஒருத்தி ரூல்ஸே இல்லாம பேசிட்டு போறா. என்ன சொல்றீங்க? அவ புருஷன் பேர்ல ரேஷன் கார்டு வேணுமா? என்ன அலப்பறை பண்ணியிருக்கா? காலையில 9 மணிக்கெல்லாம் வந்துட்டா,
இவ்வளோ நேரமா என்னை படுத்துனா பாடு. இப்போதான் ஒரு ஐடியா கொடுத்தேன். அதான் தலையாரிய பார்க்க போயிருக்கா. தலையாரிய பார்க்க போயிருக்காளா? ஆமா, 5 ஓட்டு இருக்காம அவ குடும்பத்துல. அது ஏன் வீணா போகுது? அதான் கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டேன்னா ரேஷன் கார்டு போட்டு கொடுத்துடலாம். எப்படி சொன்னா? அவ புருஷன் பேர்ல தான் ரேஷன் கார்டு வேணுமா. புருஷன் பேர் என்னமோ சொல்லிட்டு இருந்தாலே கிங்ஸின்னா. நான் நினைக்கிறதுக்கு முன்னாடியே அதை செஞ்சு முடிக்கிறா. எங்க 2 பேருக்கும் நினைவு ஒண்ணு போல இருக்கு. இப்ப எங்க போயிருக்கா? தலையாரி வீட்டுக்கு. நீ யாரு? நான் தான் அவ புருஷன். பரவாயில்லடே, நீ ரொம்ப யோகக்காரன் தான். ஆமா. இப்படி ஒருத்திய விட்டுறாத. ஆமா, ஆயுசுக்கும் விட்டுறாத. கழுத்துல தாலி ஏறல. அவ வந்த வரத்து எப்படி தெரியுமா? என் புருஷனுக்கு ரேஷன் கார்டு வேணும்னா வேணும்னு உட்க எல்லாரையும் பாடா படுத்திட்டான். அவ சேரத்தாங்க முடியாம தான் நான் வெளியிலே வந்தேன். இப்படி ஒருத்திய மட்டும் வாழ்க்கையில விட்டுறாத. ஒரு நீ கோடி ரூபா சம்பாத்தியம் பண்ணாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இவளுக்கு முன்னாடி கோடி ரூபா ஒண்ணுமே கிடையாது. உலகமே எதிர்த்தாலும் இவளை விட்டுறாத. தேடி போனாலும் இப்படி ஒருத்தி உனக்கு கிடைக்க மாட்டான். எதுக்கு விடணும்? யாராவது சாமியை வேண்டான்னு சொல்லுவாங்களா? சாமியா? என் சாமி, என் தெய்வம். நீங்க 2 பேரும் வாழ்றத நான் என் கண்ணால பார்க்கணும். புள்ள குட்டியோட வாழுங்க. தலையாரி வீட்டுக்கு தான் போனா. நீயும் கூட போ. கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு வாங்க, ரேஷன் கார்டை போட்டு தாரேன். சரி, ஆனா என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. ஏன்னா எனக்கு தாய் தகப்பம் கிடையாது. இல்ல தலையாரி கையெழுத்து போட்டா நடக்கும். அது எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற கல்யாண சர்டிபிகேட் ஏதாவது தேவைப்படுமா? இருந்தா வேலை ஈஸியா முடியும். நான் 1 வாரத்துல சர்டிபிகேட் எடுத்துருவேன். அப்போ ரேஷன் கார்டு கன்ஃபார்மா கிடைச்சிரும். இல்ல, கல்யாணம் 1 வாரத்துக்குள்ள நான் புக் பண்ணிட்டேன். 1 வாரத்துக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிடும். ஆனா அங்கேயும் ப்ரூஃப் கேட்டாங்க, அதான். சரி, நான் ரேஷன் கார்டு தரக்கிறேன். எழுதி விட்டா 25 நாள் ஆகுமே. இல்ல, அடுத்த வாரம் தான் எழுதி விட போறேன். அதுவும் அவங்க கூப்பிடுறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகும்னு நினைக்கிறேன். இவளும் படிச்சுட்டு இருக்கா, படிப்பும் முடிஞ்சிடும். சரிதான். சரிம்மா, சரி, நான் இதுக்காகவாது சீக்கிரம் உனக்கு தரக்கு ஏற்பாடு பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. அதெல்லாம் பரவாயில்ல. என்ன பண்ணுவ, தாய் தப்புலன்னா நீ என்ன பண்ணுவ? சரியா? ஆனா ஒண்ணு, இந்த புள்ளைய மட்டும் விட்டுறாத. இல்ல. சரி சரி, தலையாரி வீட்டுக்கு தான் போனா போய் பாரு. நான் பாக்க. தேங்க்ஸ் ஐயா. இருக்கட்டியா, இருக்கட்டும். இல்லாதவனுக்கு உறவோட மகிமை தெரியும். பாவம், தாய் தப்பு இல்லாத பைய புழுக்கு. ஆனா வந்தவ எல்லாமே இருந்துருவா புழுக்க. ஐயோல காலையில இருந்திருக்க படுத்திருக்க பாடு. யாரு நீ? யாரு நீ? நான் வந்து அப்படி என்னடி பண்ணிட்டேன்? ஏன்டி என் மேல இவ்வளவு பைத்தியமா இருக்கா? ஏன்டி இவ்வளவு பாசம் வச்சிருக்கா? நான் உனக்கு திருப்பி என்னடி செய்ய போறேன்? என் கூட இருந்துருடி. என் கூட இருந்துரு. வேற எனக்கு எதுவும் வேண்டாம். போயிருக்கா பாரு தேடி. 5 ஓட்டு இருக்குது. தர வேண்டியதானே? இப்படி அலைய வைக்காம 100 200 வாங்கிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு தான் இப்படி அலைய வைக்காம தெரியல. 5 ஓட்டு இருக்குது. ஒரு ரேஷன் கார்டு தந்தா என்னவா? எப்படியாவது போய் ஒரு கையெழுத்து வாங்கிடணும். எப்படியாவது ரேஷன் கார்டு போட்டாதான் எல்லா ப்ரூஃபும் ரெடியா இருக்கும். எங்களுக்குன்னு ஒண்ணு வேண்டாமா? என் புருஷனுக்குன்னு ஒரு ரேஷன் கார்டு இருக்க வேண்டாம்? ரேஷன் கார்டு இருந்தா என் புருஷனை ஓட்டு போட விடுவாவே. அப்படி இப்படின்னு இருந்தா தானே நாளைக்கு சொந்த பந்தம் சேரும். ரேஷன் கார்டு தர மாட்டாவலாம். எப்படி தர மாட்டாவும் நானும் பார்த்தேன். போயிட வேண்டியதா. ஓய், என்ன இங்க வந்துட்டியா? என்ன நீங்க இங்க வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நினைச்சு கூட பார்க்கலையா? நான் உங்ககிட்ட வரட்டா? ஹாய், இது தெருவே, சும்மாவே. அதுக்கு என்ன? நான் உங்ககிட்ட வருவேன். எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நான் உங்களுக்கு பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. ஏய், தள்ளி நில்லுடி. யாராவது பார்க்க போறாங்க. பிரச்சனை ஆயிரும். அங்க தள்ளி நின்று அங்க நின்று பேசுறேன். எவனும் பார்க்க மாட்டான். எல்லாரும் குளத்தடிக்கு இருப்பா. எங்க நீங்க எப்படி இங்க? எம்மாடி, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியமா இருக்கா? ஆமா, நீங்க எப்படி இந்த ஊருக்கு வந்தீங்க? எப்படியா வந்த? நீங்க எங்க போயிட்டு இருக்கியா? நானா? இல்ல, வீட்டுக்கு இப்ப சொல்லக்கூடாது. சஸ்பென்ஸாக சொல்லல. அது சும்மா வந்தேன். சொல்ல, எங்க வந்தேன்னு சொல்ல. சும்மா அது ஒரு நான் உங்களுக்குன்னு ஒரு பிறந்தநாள் டேட் வச்சிருக்கேன்ல. பிறந்தநாள் டேட் வச்சிருக்கியா? ஆமா, நான் உங்ககிட்ட வந்த நாள். நான் உங்களை முத பார்த்த நாள் தான் உங்களுக்கு பிறந்தநாள் டேட். சரியா? நான் அன்னைக்குதான் உண்மையிலேயே பிறந்தேன். அதான் எனக்கு தெரியுமே. அது இன்னும் 5 நாள் இருக்குல்ல. அதுக்குள்ள ரேஷன் கார்டு வர ரெடி ஆயிடும். அப்போ உங்களுக்கு ஒரு gift கொடுப்பேன். சரியா?
குடும்ப தலைவங்கிற கிஃப்ட கொடுக்க போற. விலை மதிக்க முடியாதது. எனக்கு என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சந்தோஷமா இருக்கா? பின்ன நான் நினைச்சே பார்க்கல. நான் வேற இன்னைக்கு வரை உங்களை பார்க்க முடியாத என்னடா பண்ணலாம்னு நினைச்சேன். அப்படியா? நான் உங்க கிட்ட வரட்டா? வேண்டாண்டி. எனக்கு கட்டிக்கணும் போல இருக்க. உங்க கருத்தை பிடிச்சுக்கிட்டு கொடுக்கணும் போல இருக்கு. யாராவது பாத்துற போறாங்க? யார்தான் இல்லையே. யாரா வந்துட்டாங்கன்னா? ஐஸ்கார் தான் பெல் அடிச்சுட்டு போறாரு. யாரும் இல்லைன்னு அர்த்தம். ஆள் இருந்தா இதுக்கு பெல் அடிக்க போறாரு. வேண்டாண்டி, யாரும் பார்த்தா. யாரும் வர மாட்டாங்க. சும்மா இருக்கணும். ஓய் வேண்டாண்டி, பயமா இருக்குடே. இவ்வளவு வீர சூரனா இருந்துகிட்டு ஒரு முத்தத்துக்கு போய் இப்படி பயப்படுதீங்க? அது உண்மைதான், வீர சூரன் தான். ஆனா நீ முத்தம் கொடுக்கேன்னு சொன்னா. ஓய் அந்த மாதிரிலாம் இல்லைன்னா. தெரியும். ஓய் அந்த மாதிரிலாம் இல்ல. எனக்கு தெரியும். அப்பெல்லாம் இல்ல. இங்க பாரு, இப்பெல்லாம் நினைக்காத. பார்த்தேன் அன்னைக்கு ஒரு நாள். ஓய் ஓய் வேண்டாம், இதுக்கு மேல பேசாத. இல்ல நான் பார்த்துட்டேன். இல்லடி அது. இப்ப நான் கிட்ட வரேன். வேண்டாம், ஓடிடு. இல்ல முடியாது, நான் வருவேன். வேண்டாண்டி, வேண்டாண்டி. நீங்க ஃபிளாட் வரத நான் பார்க்கணும். அப்படியா? ஒரு நாளும் பொறுப்பு இல்லப்பா. பரவாயில்ல, நானே பொறுப்பை ஏத்துக்கிறேன். நீ இருக்க பாரு, மண்டையில கொட்டிடுவேன் பத்துக்கா. என்ன கொட்டுவீங்க? ஐயோ, என் தங்கத்தை கொட்டுவேன். அங்க வா. அது வந்து ஆனா இந்த விவரத்துல எனக்கு கத்து கொடுத்ததே நீதான் தெரியுமா? ஒண்ணுதான் யாராவது பாத்துட்டு போறாங்க. போ. சரி போ. பத்தாது, இன்னொன்னு. என்ன ஒண்ணு கொடுங்க. வேண்டாண்டி, சும்மா இருடே. யாரும் வரமாட்டாங்க எனக்கு தெரியும். இந்த தெல்ல எல்லாரும் கவரிக்க போயிட்டா. சீக்கிரம் கொடுங்க. அப்ப நான் இங்க வேண்டாம். நானும் முத்தத்தோட நீ படிக்கிட மாட்டேன். என்ன பத்தான் தெரியும்ல. முத்தம் மட்டும் போதாது, கட்டி அணைக்கணும். அதான் சொன்னேன் கொடுக்க மாட்டேன்னு. உனக்கு தான் தெரியுமா, கொடுத்தா எனக்கு கட்டி அணைக்கணும். ஓய் முடியாது, வா அந்த செட் போயிருமா. அவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. போங்க. அது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். இல்ல சரியா, நீங்க வா. வேண்டாம், பயமா இருக்கு. ஏன்? இப்போ உங்க பார்வை சரியில்லை, நான் கிளம்புறேன். சும்மா அந்த உஸ்பேத்தி விட்டவா நீ தானடி. சரி சரி, ஒன்னு மட்டும் கொடுத்துட்டு வந்துடுறோம். வா. வேண்டாம். அந்த சைடு யாரும் இருக்க மாட்டாங்க. நிஜமா சொல்றாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. நான் வண்டி விட வந்திருக்கேன்ல, அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. வா. மாட்டேன். சொல்றேன்ல, வா. ரெண்டு வரியா? சரி வா, முன்னாடி யாரு? வாயா, வா. சொல்றேன்லடி, வா. யா, அது வந்து பரவாயில்ல, வா. எல்லா வீட்லயும் முருங்கை நல்லா இருக்குது. நான் வச்சா மட்டும் தடுக்கவே மாட்டேங்குது. நம்ம வீட்டில் இருக்க அன்னைக்கு எக்கோ முருங்கை தாங்க, முருங்கை தாங்க, கருவேப்பிலை தாங்கன்னு வருவாளுவ. எல்லா வீட்லயும் இருக்குது. நமக்கு தான் கேட்கறதுக்கு வெக்கமா இருக்குது. தேட்ட தர வச்சு வாழ்வே. ஏ பரிமளா, ஏ ஓ மரத்துல கொஞ்சம் முருங்கைல பறிச்சுக்கிட்டேன். இங்க யாரும் வர மாட்டாங்களா? இல்ல, இங்க யாருமே வர மாட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு, நான் போறேன். அதுக்கு தான் ஒருத்தர் வந்திருக்கோம். போறேன்னா அதான் நான் இருக்கேன்ல, ஏன் பயப்படுதா? அதுக்கு இல்ல, பரவாயில்ல, நம்ம வா. ஒன்றும் பண்ணக்கூடாது. சரி சரி, வா. இல்ல நான் வரல. இந்த சொல்றல, வா. மத்த நேரம் எல்லாம் வாங்க வாங்கம்பா கூப்பிடுறாடே. மத்த நேரம் மொழி வேற மாதிரி இருக்கும், இந்த மொழி வேற மாதிரி இருக்கு. அது மொழிலடி, சும்மா வா. பத்தியா வான்னு சொல்றல. இங்க யாருமே இல்ல போது. இங்க யாரும் வரமாட்டாங்க. இது பள்ளிய கட்டிடம்ல, வரமாட்டாங்க. வா. எனக்கு நல்லா தெரியும், இங்க யாருமே வரமாட்டாங்க. நம்பு, இந்த எனக்கு நல்லா தெரியும்டி. நான் பைக்கெல்லாம் கூட வந்திருக்கேன். இங்க யாருமே வரமாட்டாங்க. இல்லைன்னா நீ கூட்டு வரனாடி. நானும் அந்த அளவுக்கு அறிவில்லாம இருக்க. இங்க யாரும் வரமாட்டாங்க, தைரியமா வா. இல்லைன்னா நான் எடுத்து கொஞ்சம் கூப்பிட்டு வரனாடினா. காலையிலே சொல்லிங்க, நான் வேண்டாம இங்க வான்னு கூப்பிட்டேன்னா தெரிஞ்சதானே கூப்பிட்டேன். வா. வா சீக்கிரம் வா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஒண்ணு இல்லடி, யாரும் வரமாட்டாங்க, பயப்படாத. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அது வேற ஒண்ணு, பரவ சொல்றேன்.
எனக்கு என்னமோ இங்க பயமாவே இருக்கு. பக்கு பக்குங்க. ரொம்ப பயமா இருக்கா? ஆமா. அங்கே பிடிக்கலையா? இல்ல, ஏதோ பயமாவே இருக்கு. சரி வா, பயந்தனா வேண்டாம் வா. சரி வேண்டாம். சரி வா, நான் உன்னை அங்கே கொண்டு விட்டுட்டு போறேன். வீட்டுக்கிட்ட கொண்டு விட்டுருக்கேன். இல்ல, நான் போயிருவேன். போயிடுவா. ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டல்ல. ஏடி குஞ்சு. கஷ்டமா இருக்கா? ஏண்டி? நான் பாதியிலே. சரி அதெல்லாம் இல்லை. நீ தாராளமா கொடுக்குறவா. நான் கேட்க முடியாது, தாராளமா கொடுப்படி. நான் கேட்டும் கொடுக்கலன்னா நீ உண்மையிலே பயப்படுற. அப்படி ஒன்றும் எனக்கு தேவையில்லை. என் பொண்டாட்டி தான் சந்தோஷமா இருக்கணும், அது போதும். அவளா கொடுப்பா பாரு, அது போதும் எனக்கு. அது அங்கே வச்சு கொடுத்தியா கொஞ்சம் ஆசை வந்து போச்சு, வேற ஒன்றும் இல்லை. கட்டி அணைக்கும் போல இருந்தது. அணைச்சா என்ன மனசு சந்தோஷமா இருக்கும், அவ்வளோதான். நீ பயப்படுற வேண்டாம். இல்ல, என்ன? இங்க வாங்க. எதுக்கு? தூக்குங்க சொல்றேன். அது வந்து அது சொல்ல வேண்டியது என்ன? சொல்ல வேண்டியது தானே? எங்க கூப்பிட்டே வந்திருக்க மாட்டேனாடி. சரி நீ அந்த மனத்துல வர வீட்டுல இருக்க வேண்டியது தானே? அது வேற, அது சொல்ல மாட்டேன். சரி வா, நான் தூக்கிட்டு போட்டா? இல்ல, நான் போயிருவேன். சரி, நான் வரேன். என்ன? நான் அதை கொண்டு விடுவேன். சொல்லாம அதை கூட தெரிஞ்சுக்காது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி விடுவேன். சரி அதெல்லாம் வேண்டாம், நான் கொண்டு விடுறேன். ஏதாவது வாங்கி தரட்டா? வேண்டாம். இல்ல இரு. ஒரு தள்ளி ஒரு ஹோட்டல் இருக்கு, இரு நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன். சரி வா, வண்டியில ஏறு. அங்க ஒரு மரம் இருக்குது, அதுக்கிட்ட வாங்கி தரேன். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போ. உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, வா. சரி. செல்லம், இதனால என்கிட்ட சொல்லிருந்தா செல்லம். சரி வா போலாம். இந்த பையன் யாரு? இது அவர் இல்ல. என்ன? அதுல புளியங்க நிக்குது, நான் பறிச்சிட்டு இருக்கேன், வந்துருங்க. சரி இரு, நான் பறிச்சு தரேன். வண்டி எடுத்துட்டு வரேன். தாவாணி பார்த்து. இரு, எறும்பு இருக்கும், நான் பறிச்சு தரேன். நில்லு. இரு, நான் பறிச்சு தரேன். செம்புலிங்க பேருனா? என்ன சார்? செம்புலிங்க பேருனா நீங்க? இல்ல, நீங்க யாரோ தெரியும் நினைச்சு பேசுறீங்க. எனக்கு யாரும் கிடையாது. இல்ல, ஒரு துளி கூட சந்தேகம் இல்ல, இது செம்புலிங்க பேர. நீங்க செம்புலிங்க பேரன் தானே? இல்லைங்க, நீங்க தப்பா நினைச்சு பேசுறீங்க. எனக்கு யாரும் கிடையாது. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஒரு உதவி, கொஞ்சம் தனியா வர முடியுமா? இல்ல சார், நான் என் ஒய்ஃபோட வந்திருக்கேன். அவளை கொண்டு வீட்டுல விடணும். நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். நான் இங்கே காத்துட்டு இருக்கேன். நீங்க உங்க ஒய்ஃபை விட்டுட்டு வாங்க. அது வந்து ப்ளீஸ் சார், விட்டுட்டு வாங்களேன். உண்மை சொல்றேன். நீங்க யாருன்னு நான் உங்களுக்கு சொல்லணும். நான் யாருன்னு சொல்லணுமா? ப்ளீஸ் சார், விட்டுட்டு வாங்களேன். அது வந்து ப்ளீஸ் சார், போய் விட்டுட்டு வாங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் இங்கேருந்து போக மாட்டேன். இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். ப்ளீஸ் சார், கெஞ்சி கேட்குறேன். நான் உதவி கேட்டு வந்திருக்கேன். ஐயோ, நீங்க மிலிட்ரிக்கார மாதிரி இருக்கீங்க. உதவிக்கு இதுன்னு கெஞ்சிலாம் கேட்க வேண்டாம். இதுல தான் 5 நிமிஷம் தான். நான் ஊருக்குள்ள தான் அவளை விட போறேன். நான் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களை பார்க்குறேன். நான் கட்டாயமா வரேன். ரொம்ப தேங்க்ஸ்.